நீண்ட காலத்திற்கு முன்பு பிரம்மாவின் அகந்தை எல்லை கடந்த போது காலபைரவர் எனும் சக்தி வாய்ந்த அவதாரத்தை சிவபெருமான் தனது மூன்றாவது கண் மூலம் உருவாக்கினார். ஒரே அடி மட்டும் போதுமானது. அவர் பிரம்மாவின் 5வது தலையை துண்டித்து அவனுடைய அகந்தையை அடக்கினார். ஆனால் இதனால் பிரம்மஹத்திய தோஷம், பிரம்மனை அழித்த பாவம் அவருக்கு ஏற்பட்டது. உலகம் முழுவதும் அலைந்த பிறகு காசி நகரை அடைந்த போது அவரின் பாவங்கள் நீங்கி அந்நகரத்தின் நிரந்தர காவலராகவும் காலத்தின் நேரத்தின் அதிபதியாகவும் அமைந்தார். கூடவே யமனும் கூட அவரை மரணத்தின் எஜமானராக மதித்தார். காலபைரவர் வெறியோடு தண்டிக்கின்ற ஒருவன் மட்டுமல்ல, மாறாக அவர் பக்தர்களை நேரம், கர்மா மற்றும் பிறவி சுழற்சியிலிருந்து விடுவிக்கும் மிகப்பெரிய கடவுள். நீங்கள் பயம், பாதுகாப்பு மற்றும் இறுதியான விடுதலையை நாடினால் காலபைரவ அஷ்டகம் தினமும் பக்தியுடன் ஜபிக்க வேண்டும். ஏனெனில் அவரை சரணடைந்தவர்களை காலமும் மரணமும் தொட முடியாது.